நானி நடிப்பில் வெளியான ஹிட் 3 திரைப்படத்தின் மூலக்கரு தன்னுடையது என விமலவேலன் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இணைகிறார். சிவகுமார் வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள் என்ன? திரைப்படம் கடந்த மே மாதம் 1ஆம் தேதி தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி, மலையாளம்னு ஒரு பேன் இந்தியா அளவில் உள்ள மொழிகளில் உலக அளவில் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தை வால் போஸ்டர் சினிமா பேனர்ல பிரசாந்தி டிப்பர்மேனி அதே மாதிரி நானியோட யுனானிமஸ் ப்ரொடக்ஷன்ஸ் ஆகியோர் இணைந்து தயாரிச்சிருந்தாங்க. ரிலீஸ் ஆன முதல் வாரத்தோட இறுதியிலேயே இந்த படமானது 100 கோடி கிளப்ல இடம் பிடிச்சு சாதனை படைச்சது. 100 கோடி கிளப்ல இடம் பிடிச்ச நானியோட 3வது படமாக இந்த ஹிட் 3 அப்படிங்கிறது மாறிச்சு. இது மட்டும் இந்த சாதனையை மிக வேகமாக அடைஞ்ச நானியோட படமும் இதுதான். இந்த படம் இந்தியாவை தவிர வெளிநாடுகளையும் சிறப்பான வசூலில் ஈடுபட்டுச்சுன்னே சொல்லலாம். வெளிநாடுகள்ல இருந்து $2 மில்லியன் வரை வசூல் செஞ்ச நானியோட 3வது படமாகும் இது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெளிநாடுகள்ல இருந்து இந்த படத்துக்கான OTT ரிலீஸை நெட்ஃபிளிக்ஸ் வாங்கியிருந்தது. முன்னதாக திரைப்படமானது தியேட்டர்ல வெளியாகி 4 வாரங்களுக்கு பிறகு OTT ரிலீஸ் செய்யப்படுறது வழக்கம். அதன்படி 3 திரைப்படங்களுக்கான OTT ரிலீஸ் ஆகி வரும் ஜூன் மாதம் 1ஆம் தேதி வெளியாகலாம்னு எதிர்பார்க்கப்பட்ட, ஜூலை 1ஆம் தேதி வெளியாகலாம்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில எதிர்பாராத விதமா அந்த படத்திற்கான OTT 29ஆம் தேதி வெளியாக உள்ளதாக நெட்ஃபிளிக்ஸ் தரப்புல தெரிவிக்கப்பட்டது. இந்த அதிரடி அறிவிப்பால சினிமா ரசிகர்கள் பலர் அதிர்ச்சியும் ஒரு சந்தோஷம் அடைஞ்ச நிலையில தென்காசி மாவட்டத்தை சார்ந்த விமலவேலன் அப்படிங்கிறவரு என்னன்னா ஹிட் 3 திரைப்படத்தின் மூலக்கரு தன்னுடையதுனோ 2021 அதை தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்துல ஏஜென்ட் 11 அப்படிங்கிற பெயர்ல பதிவு செய்திருப்பதாகவும் 2022 அது நாவலாக ஏஜென்ட் V என்ற பெயரில் வெளியிட்டதாகவும் தன்னுடைய அனுமதியின்றி மூலக்கருவை எடுத்து திரைக்கதையை மாற்றி 2025 ஹிட் 3 என்ற பெயர்ல திரைப்படமா வெளியிட்டதாக தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்துல புகார் அளிச்சிருக்கிறாரு. ஆகஸ்ட் 2022 இந்த கதைக்கருவுக்கான கதை சுருக்கத்தை ஹிட் 3 படத்தின் நாயகனும் தயாரிப்பாளருமான நானியோட மின்னஞ்சலுக்கு அவர் அனுப்பியதாகவும் அதிலிருந்து மூலக்கருவை எடுத்து திரைக்கதையை மாற்றி அமைத்து 200 கோடி ரூபாய் வரை லாபம் ஈட்டியதாக அவர் குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு. மேலும் இந்த கதை திருட்டு புகார் தொடர்பாக நடத்தின படத்தோட நாயகனும் தயாரிப்பாளருமான நானி மற்றும் நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனத்துக்கு லீகல் நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாகவும் இதன் காரணமாக நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் ஜூன் முதல் வாரம் வெளியிட வேண்டிய படத்தை ஜூலை முதல் வாரம் வெளியிட வேண்டிய படத்தை அவசரமாக 29ஆம் தேதி வெளியிட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர்கள் சங்கம் விமலவேலனோட ஏஜென்ட் 11 கதையும் நானியோட ஹிட் 3 கதையும் ஒன்றுதான் அப்படின்னு சொல்லி அறிக்கை வெளியிட்டுள்ள நிலையில தமிழ் மட்டுமின்றி தெலுங்கு திரையுலகத்தையுமே பரபரப்பு ஆழ்த்தி இருக்குதுங்க. நானியோட அன்அனானிமஸ் ப்ரொடக்ஷன்ஸோட முதல் படமே கதை திருட்டு வழக்குல சிக்கி இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேலும் இந்த கதை திருட்டு தொடர்பாக ஹிட் 3 படக்குழுவினர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளதுடன் இந்த படத்தின் மீதான விசாரணை இங்க கொடுக்கப்பட்ட இந்த மனுவோட விசாரணை நாளை சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடக்க உள்ளது. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.